வணக்கம் நேயர்களே. இன்றைய உலக உத்தமரின் உயிரிய சிந்தனைகள் பகுதியில் காந்தியடிகளோட வாழ்க்கையில் நடந்த முக்கியமான நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பார்க்கிறோம். காந்தியடிகள் 1948 வரைக்கும் நம்ம கூட இருந்தார். அவரோட அந்த இறுதி கட்டம் ஜனவரி 30, 1948 முடிஞ்சிருது. 1869 கிட்டத்தட்ட 79 ஆண்டுகள் நம்ம மக்களுக்காக பணி செஞ்சார். 78 ஆண்டுகள் அப்படின்னு நான் ஏன் குறிப்பா சொல்றேன் அப்படின்னா, அதுல கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அவருக்குன்னு எந்த வீடுமே இல்லை. காந்தியடிகளோட வாழ்க்கையில நம்ம பல கருத்துக்களை கேட்கிறோம், படிக்கிறோம். இந்த இந்திய சுதந்திர போராட்டத்தில் தலைமை தாங்கி நடத்தின ஒரு மிகப்பெரிய தலைவர். அவரு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் அவருக்குன்னு எந்த வீடுமே இல்லை. அவர் இறக்கும் போது அவருக்கு சொந்த வீடு எது கிடையாது. நம்மெல்லாம் இப்ப நம்மளோட கற்பனையில வர்றது அவர் அழகான வீடு கட்டி அதுல எப்படி குடி போறதுதான்றதா. ஆனா அந்த இந்திய சுதந்திர போராட்டத்தையே தலைமை தாங்கி நடத்தின அந்த தலைவருக்கு வீடு இல்லை. இது இங்க இல்ல, 1900 அங்க தென்னாப்பிரிக்காவில் காந்தியடிகள் அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுக்காக போராடிக்கிட்டு இருந்தப்பயே அந்த குடும்பம் அப்படின்றதுக்குள்ள அவரோட எல்லா அங்கத்தினர்களையும் சேர்க்கணும்னு நினைக்கிறார். அதனால அவரோட வீடு என்ன ஆகுது, அந்த வீட்டுல இருக்க அவரை சுத்தி இருக்கக்கூடிய பணியாட்கள் எல்லாருமே வீட்டுல வந்து தங்கிடுறாங்க. அப்ப அவரோட குடும்பம் அப்படின்றது அந்த பணியாட்களோட சேர்ந்து விரிந்து பறந்து போயிடுது. அதுக்கப்புறம் அவரோட அந்த புத்தகத்தை படிக்கிறாரு. ஜான் ரஸ்கினோட Unto This Last அப்படின்ற அந்த புத்தகத்தை படிச்ச உடனே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட்டு அன்னைக்கு தென்னாப்பிரிக்காவில் இந்த வீடு, தன்னோட வீடு, சொந்த வீடு, அதுக்குள்ள நம்ம இருக்கணும் அப்படின்ற எல்லா விஷயங்களையும் கடந்து இந்த சமூகமே ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்ற ஒரு இடத்துக்குள்ள கொண்டு போற. அதான் போனிக்ஸ் குடியிருப்பு அப்படின்னு ஒண்ணு அமைச்சு அதுல எல்லா குடும்பத்துக்காரங்களையும் உள்ள கொண்டு வந்து வச்சிருக்காரு. அது வரைக்கும் தனக்குன்னு இருந்த அந்த தனி குடித்தனத்தை விட்டுட்டு கூட்டு குடித்தனத்துக்கு போயிட்டார். எல்லாரும் கூட்டு குடித்தனத்துல இருந்து தனி குடித்தனத்துக்கு வருவோம். ஆனா காந்தியடிகள் தன்னோட தனி குடித்தனத்தை விட்டுட்டு கூட்டு குடித்தனத்துக்குள்ள வந்தார். எல்லா மக்களையும் ஒருங்கிணைத்து வாழ வைக்கிறதுக்கு இந்த இந்திய சமூகத்தையே தயார் பண்ணும் போது அதை பரீட்சார்த்த முறையில ஒரு இடத்துல நம்ம செஞ்சு காமிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல அவர் அன்னைக்கு போனிக்ஸ் பண்ணையை உருவாக்கினார். அந்த போனிக்ஸ் பண்ணை தென்னாப்பிரிக்காவில் உருவாக்கினாரு. அந்த தென்னாப்பிரிக்காவிலேயே டால்ஸ்டாய் பண்ணை, போனிக்ஸ் குடியிருப்பு, டால்ஸ்டாய் பண்ணை. அதுக்கு அடுத்து வெற்றிகரமான ஒரு போராட்டத்துக்கு பின்னாடி தென்னாப்பிரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வர்றார். இந்தியாவில் வந்ததுக்கு பின்னாடி அவருக்குன்னு வீடு கிடையாது. அந்த ஆசிரம வாழ்க்கை, இந்த போனிக்ஸ் குடியிருப்பா இருந்தாலும் சரி அல்லது டால்ஸ்டாய் குடியிருப்பு, அது மாதிரி இடத்தை இங்கேயும் தயார் பண்ணணும்ன்றதுக்காக சபர்மதியோட நதிக்கரையில ஒரு ஆசிரமத்தை ஆரம்பிக்கிறார். சபர்மதி ஆசிரமம். சபர்மதியில ஒரு சத்தியாகிரக ஆசிரமம். அங்க அந்த பயிற்சியாளர்களை உருவாக்கக்கூடிய பயிற்சி பண்றையா அந்த ஆசிரமம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால அந்த இடத்துல ஒரு ஆசிரமத்தை அமைக்கிறார். அந்த ஆசிரமம் 1915 இருந்து அடுத்த 1930 வரைக்கும் அந்த ஆசிரமத்துல தான் இருக்கிறார். அப்ப ஒரு மிகப்பெரிய போராட்டம் உப்பு சத்தியாகிரகம். அந்த உப்பு சத்தியாகிரகத்தோட அந்த ஆசிரமத்தை விட்டுட்டு வெளியே வந்துறார். அது குஜராத்தில் இருக்கக்கூடிய அந்த அகமதாபாத் நகர்ல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமம். அந்த இந்திய வரைபடத்துல பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்மளோட ஒரு ஓரத்துல அது ஒதுங்கி இருக்கு குஜராத். அதுல இருக்கக்கூடிய ஒரு ஆசிரமம். அதனால காந்தியடிகள் என்ன செய்யறாரு, அவரோட பணிகள் இந்தியா முழுமைக்கும் போயிட்டு வர வேண்டி இருக்கிறதுனால ஒரு மைய பகுதியில இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். அதனால அவரு தேர்ந்தெடுத்தார் ஒரு இடம், வார்தா, மகாராஷ்டிரா மாநிலம். அதுதான் நம்மளோட மையப்பகுதி. அநேகமா அந்த மையப்பகுதியிலே ஒரு மைய புள்ளியா வார்தா மாவட்டம் இருக்கு. அந்த வார்தாவில் ஒரு ஆசிரமத்தை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா, அப்ப தொண்டர்களுக்கு பூரா ஒரு அழைப்பு கொடுத்தார். காந்திய தொண்டர்கள்
இந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாருமே, தலைவர்கள் தொண்டர்கள் எல்லாருமே போய் கிராமங்கள்ல போய் நீங்க வேலை செய்யுங்க அப்படின்னு சொன்னார். அதனால எல்லாரும் கிராமத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும் போது காந்தியடிகளும் ஒரு கிராமத்துல போய் தன்னோட அந்த ஆசிரமத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறார். அதோட வெளிப்பாடா அங்க சேவா கிராம், அந்த வார்தாவில் ஒரு ஆசிரமத்தை ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பேரு சேவா கிராம் வைக்கிறார். சேவா கிராம் ஆசிரமம் இன்றைக்கும் அன்னைக்கு அந்த சேவா கிராம் ஆசிரம் அப்படியே அந்த காந்தியடிகள் பயன்படுத்தினது மாதிரியே அந்த பகுதியை பூராத்தையும் இன்னும் பாதுகாப்போட வச்சுட்டு இருக்காங்க. அது அந்த ரயில் நிலையத்திலிருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இன்றைக்கும் ஒரு நாளைக்கு ஏறத்தாழ ஒரு 1000 விசிட்டர்ஸ் வந்து பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு இடமா அந்த சேவாகிராம் ஆசிரமம் இருக்கு. ஆனா இப்ப அதை நம்ம ஒரு பாக்குறோம், எப்படி காந்தி எல்லாம் இருந்தாரு அப்படின்றத பாக்குற ஒரு இடமா தான் அதை வச்சுட்டு இருக்கோம். ஆனா அவரோட காலகட்டத்தில் 1930 இருந்து 1948 வரைக்கும் கடைசி கட்டத்துல அந்த ஆசிரமத்தையும் விட்டுட்டு டெல்லிக்கு போயிட்டார். அந்த ஆசிரமத்துக்கு திரும்பி வரல. ஆனா அந்த நேரத்துல அந்த சேவாகிராம் ஆசிரமத்துல இருந்த பணியாட்கள் எல்லாத்தையும் அவரோட வீடு அந்த இடத்துல கட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க. அப்ப காந்தியடிகள் ஒரு கண்டிஷன் மாத்திரம் போறார். அந்த சேவாகிராம் ஆசிரமத்துல காந்தியடிகளோட வீடை கட்டணும் அப்படின்னும் போது நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய முக்கியமான விஷயம், அவர் கண்டிஷன் ஒரு கண்டிஷன் தான் போறாரு, அந்த வீட்டுக்கு 100 ரூபாய்க்கு மேல செலவழிக்க கூடாதுன்னு சொல்றாரு. அன்னைக்கு இந்தியாவே தன்னோட சுண்டூரில் ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்த மகாத்மா காந்தி தன்னோட வீட்டுக்கு செலவழிச்ச தொகை 100 ரூபாய். அந்த 100 ரூபாய்க்கு மேல கிடையாது. அதுக்கு மேல அந்த இடத்துல கட்டக்கூடாதுன்னு சொல்றாரு. அவ்வளவுதான். வீட்டுல என்ன வசதி வேணும்? அவர் இருக்க இடம், படுக்க ஒரு இடம், அவ்வளவுதான். மக்கள்லாம் வந்து பாக்குறதுக்கு ஒரு இடம், அவ்வளவுதான், அது போதும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அது மாதிரி அந்த ஆசிரமத்தையே ஒரு உதாரண களமா, நமக்கெல்லாம் ஒரு எடுத்துக்காட்டான ஒரு இடமா அந்த ஆசிரமத்தை அமைச்சு வாழ்ந்தார். அந்த இடமே முழு புதரா இருக்கு. அதை பூராத்தையும் சரி பண்ணி அந்த இடத்துல ஆசிரமத்தை வச்சுட்டாங்க. அதனால இயற்கை அதோட வேலையை செய்யத்தானே செய்யும். அதனால அந்த பாம்பு தொல்லை ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால திடீர்னு பாம்பு வந்துடும். அதனால எல்லாரும் பயந்து போய், பாம்புன்னா எல்லாருமே பயப்படுவோமே, அதனால பாம்பு வந்தா உடனே அடிச்சு போட்டுருணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, அடிக்காதீங்க, அதை பிடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னும் பாம்பை போய் பிடிச்சு விடுறதா அப்படின்றாரு. அதுக்கு காந்தி சொல்றாரு, அது புதரா இருந்தப்ப இது எல்லாமே அதோட வீடு, அந்த வீட்டுக்குள்ள நம்ம வீடை கட்டிட்டோம், அப்புறம் அதை போய் அடிச்சு கொள்றது எப்படி நியாயம் அப்படின்னு சொல்றாரு. அதனால பாம்புகளை எல்லாத்தையுமே பிடிச்சு அதை கொண்டு போய் வெளியே விட்டுருங்க, அது போயிடும், வேற இடத்துக்கு போயிடும், உங்களை தொந்தரவு பண்ணாது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரிதான் நடந்தது. அங்க இருக்கக்கூடிய பாம்புகளை கூடத்தையும் பிடிக்கிறதுக்கு, இன்னமும் அந்த பாம்பு பிடிக்கிறதுக்கு காந்தி பயன்படுத்தின அந்த கட்டை இருக்கு, அதை இன்னும் அந்த ஆசிரமத்துல வச்சிருக்காங்க. நீங்க போனா கூட பார்க்கலாம். அந்த கட்டையில பாம்பை பிடிக்க வேண்டியது வெளியே கொண்டு போய் அந்த ஆசிரமத்துக்கு ரொம்ப தூரத்துல கொண்டு போய் விட்டுட்டோம்னா பாம்பு இன்னொரு புதரை நோக்கி போயிட போகுது. அது தேடி ஏன்டா என் புதரை இப்படி நீ வீடு கட்டிட்டேன்னு கொட்ட போறது கிடையாது. நம்மளும் ஒரு பயம், அதனால அதை கொள்றோம், அப்படியெல்லாம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. அது மாதிரி இயற்கைக்கு விரோதமாகவும் நம்ம வாழக்கூடாது. அப்படி வாழக்கூடிய ஒரு நிர்பந்தம் வரும்போது நம்ம இயற்கையை சீரழிக்க கூடாது அப்படின்ற பாடத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். எளிமையான ஒரு வாழ்க்கை அவர் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம், இந்த இந்திய மக்கள் எல்லாருமே எந்த மாதிரி வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறார், அந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்றதுதான் என்னோட நிலைப்பாடு அப்படின்னு எடுத்தார். மேலுடை, ஒரு மேல ஒரு துண்டு, கீழே ஒரு அரை வேட்டி, அதோடையே இங்கிலாந்து வரைக்கும் பயணம் பண்ணி அவர் சொன்ன செய்தி, என்னோட மக்களை நீ எப்படி வச்சிருக்கேன்னு பாரு, அவங்களோட பிரதிநிதியா வந்திருக்கக்கூடிய எண்ணம் என் மூலமா இந்த மக்களை நீ எப்படி நடக்கிறேன்றத நீ பாரு அப்படின்ற செய்தியை உரை மூலமே அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வந்தார். மாதிரி வாழ்க்கையில வாழ்ந்து காட்டி அவர் பேசி எழுதி செஞ்சதெல்லாம் விட மை லைஃப் இஸ் மை மெசேஜ், என்னுடைய வாழ்வே செய்தி அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் வாழ்க்கையவே செய்தியா விட்டு சென்ற அந்த உத்தமர், அவரோட வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் நம்ம படிச்சு தெரிஞ்சு அதுல இருந்து நம்ம பாடம் கத்துக்கிறதா நம்மளோட பணியா இருக்கணும். மீண்டும் உலக உத்தமரின் உயரிய சிந்தனைகளில் சந்திக்கலாம். நன்றி.